இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த வார்த்தைய கேட்டதும் உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு பெரிய போர் அடிக்கிற சட்ட புத்தகம். அப்படிதானே? ஆனா, நான் சொல்றேன், அது வெறும் புத்தகம் இல்ல. அது உங்களுக்கும் எனக்கும் நம்ம ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு சக்தி கையேடு. ஒரு பவர் மேனுவல். நம்ப முடியலையா? சரி, வாங்க அந்த சக்தியோட கதைய நம்ம இப்ப சேர்ந்து பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. இந்த நாட்டின் சட்டத்திலேயே உங்களுக்காகவே பிரத்யேகமா எழுதப்பட்ட யாருமே யாருமே உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாத சில சூப்பர் பவர்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஏதோ கற்பனை கதை இல்ல. இதுதான் மறுக்க முடியாத உண்மை. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நம்ம நாட்டோட ரூல் புக். நம்ம அரசாங்கம் எப்படி வேலை செய்யணும், நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, என்னென்ன கடமைகள் இருக்குன்னு அக்கு வேறு ஆணி வேறா இதுதான் சொல்லுது. நாம இன்னைக்கு பேச போற எல்லா சூப்பர் பவர்ஸ்க்கும் இதுதான் அஸ்திவாரம். இப்போ இந்த சக்தி வாய்ந்த புத்தகத்துக்குள்ள ரெண்டு முக்கியமான ஆனா முற்றிலும் வித்தியாசமான பகுதிகள் இருக்கு. ஒன்னு உங்களுடைய உரிமைகள், இன்னொன்னு அரசாங்கத்துக்கான வழிகாட்டுதல்கள். ரெண்டுக்கும் நடுவுல என்ன வித்தியாசம் வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கிறேன். இடது பக்கம் இருக்கிற அடிப்படை உரிமைகள், அது உங்களோட கவசம், உங்க கேடயம். யாராவது உங்க உரிமைய பறிக்க முயற்சி செஞ்சா நீங்க நேரா கோர்ட்டுக்கு போய் இது ஏன் உரிமை அப்படின்னு தைரியமா சண்டை போடலாம். அது உங்க சட்டப்பூர்வமான சக்தி. ஆனா வலது பக்கம் இருக்கிற வழிகாட்டுதல் நெறிமுறைகள் அப்படி இல்ல. அது அரசாங்கத்துக்கான ஒரு டூடு லிஸ்ட் மாதிரி. இந்த வழியில போனா நாட்டுக்கு நல்லதுன்னு ஒரு தார்மீக வழிகாட்டுதல் கொடுக்குது. ஒன்னு உங்க தனிப்பட்ட பாதுகாப்புக்காக, இன்னொன்னு நம்ம எல்லாரோட ஒட்டுமொத்த முன்னேற்றத்துக்காக. இந்த வித்தியாசம்தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. சரி, எதுக்கு இந்த ரெண்டு பிரிவுகள்? ஏன் எல்லாத்தையும் உரிமையாக்கல, இல்ல எல்லாத்தையும் வழிகாட்டுதலா வைக்கல? இது ஏதோ தற்செயலா நடந்த விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி நம்ம அரசியல் அமைப்பை செதுக்குனவங்களோட ஒரு ஆழமான ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு. நம்ம தலைவர்கள் வெறும் கனவுல மட்டும் வாழல. அவங்க ரொம்ப யதார்த்தமா யோசிச்சாங்க. சுதந்திரம் கிடைச்ச அந்த நொடியில மக்களுக்கு சில உரிமைகளை உடனடியா கேள்வி கேட்க முடியாத உத்தரவாதமா கொடுக்கணும்னு முடிவு செஞ்சாங்க. அதுதான் அடிப்படை உரிமைகள். உங்க உடனடி பாதுகாப்பு. அதே சமயம் ஒரு குழந்தை பிறந்த உடனே ஓட முடியாது இல்லையா? அது மாதிரி ஒரு புதிய நாடு ஒரே நாள்ல எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது. அதனால நீண்ட காலத்துல நாம என்னென்ன உயரங்களை தொடணும்னு ஒரு கனவு பட்டியலையும் தயார் செஞ்சாங்க. அதுதான் வழிகாட்டுதல் நெறிமுறைகள். உடனடி பாதுகாப்பையும் எதிர்கால கனவையும் எவ்ளோ அழகா ஒரு தராசுல வச்சு சமநிலைப்படுத்திருக்காங்க பாருங்க. உதாரணத்துக்கு, நீங்க யாருனோ உங்க பின்னணி என்னன்னோ பார்க்காம சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம். உங்க மனசுல தோன்றத தைரியமா சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச மதத்தை நீங்க பின்பற்றலாம். உங்க உரிமை பாதிக்கப்பட்டா நீதிமன்றத்தோட கதவை தட்டலாம். இதெல்லாம் தான் உங்ககிட்ட இருந்து யாராலும், ஏன் அரசாங்கத்தால கூட பறிக்கவே முடியாத உங்களுடைய எஃகு கேடயங்கள். இப்போ அரசாங்கத்தோட கனவு பட்டியல பாருங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம். ஒரு குழந்தை கூட சுரண்டப்படக்கூடாது. கல்வியோட வெளிச்சம் எல்லா மூலை முடுக்குக்கும் போகணும். பணம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக யாருக்கும் நீதி மறுக்கப்படக்கூடாது. இதெல்லாம் அரசாங்கத்தோட இலக்குகள். நாம எல்லாரும் சேர்ந்து அடைய வேண்டிய சிகரங்கள். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். அரசாங்கத்தோட கனவு பட்டியல்ல இருக்கிற ஒண்ணு நம்மளோட அடிப்படை உரிமையா, நம்ம கவசமா மாற முடியுமா? முடியும். ஒரு கனவு எப்படி நிஜமா மாறுச்சுங்கிறதுக்கு ஒரு உண்மை கதையை இப்ப நாம பார்க்க போறோம். ஆரம்பத்துல எல்லா குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்விங்கிறது வெறும் ஒரு இலக்கா, ஒரு கனவாதான் அரசியலமைப்புல இருந்துச்சு. ஆனா பல பேர் பல வருஷம் போராடினாங்க. சமுதாயம் தொடர்ந்து குரல் கொடுத்துச்சு. கடைசியா அரசாங்கம் செவி சாய்த்தது. சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து அந்த கனவுக்கு உயிர் கொடுத்தாங்க. இன்னைக்கு கல்வி உரிமைங்கிறது பிரிவு 21A கீழே ஒவ்வொரு குழந்தையோட அசைக்க முடியாத அடிப்படை உரிமை. ஒரு கனவு எப்படி ஒரு மாபெரும் சட்ட சக்தியா மாறுச்சுன்னு பாத்தீங்களா? இந்த மாற்றத்தை நாம எங்கேயோ தேட வேண்டாம், நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்க்கலாம். டாக்டர் முத்தலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவித் திட்டம், அங்கன்வாடி மையங்கள், இதெல்லாம் வெறும் நலத்திட்டங்கள் இல்ல. அரசியலமைப்புல நம்ம தலைவர்கள் கண்ட அந்த கனவை நிஜமாக்க எடுக்கப்படுற ஒவ்வொரு சின்ன சின்ன அடிகள். அந்த பெரிய இலக்குகளை நோக்கிய நம்ம மண்ணோட பயணம் இது. சரி, இவ்ளோ நேரம் நாம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்ன? இந்த அறிவை வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? இதுதான் இங்க முக்கியமான கேள்வி. இது வெறும் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் இல்ல. இது நீங்க பயன்படுத்த வேண்டிய ஒரு ஆயுதம், உங்க சக்தி. 3 சிம்பிளான படிகள் தான்.
முதல் படி, உங்க அடிப்படை உரிமைகள் என்னென்னன்னு அத்துப்படியா தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்க முதல் பாதுகாப்பு. 2வது படி, அரசாங்கத்தோட டு டூ லிஸ்ட ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஓட்டு கேட்க வரவங்க கிட்ட இந்த லிஸ்ட்ல இருக்கிறத செய்ய உங்க பிளான் என்னன்னு தைரியமா கேள்வி கேளுங்க. 3வது படி, ஆர்டிஐ மாதிரி கருவிகளை பயன்படுத்தி அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு வெளிப்படையா கேளுங்க. நீங்க ஒரு பார்வையாளர் இல்ல, நீங்க ஒரு காவலாளி. ஒரு நிமிஷம், இந்த சேனல் சென்சேஷனல் கண்டென்ட்காக இல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக. நீங்க சீரியஸா வளரணும்னு நினைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க தொடரலாம். இந்த உரிமைகளுக்கும் இலக்குகளுக்கும் இடையேயான இந்த சமநிலை, இந்த பயணம் ஒரு தனிநபரோட பயணம் மட்டும் இல்ல. இது 140 கோடி மக்கள் கொண்ட ஒரு மாபெரும் தேசத்தோட பயணம். சில சமயம் தனிநபர் உரிமைக்கும் சமூக நலனுக்கும் நடுவுல ஒரு சிக்கல் வரலாம். அப்போதான் உச்ச நீதிமன்றம் சீரான கட்டுமான கோட்பாடுங்கிற ஒரு கருவிய பயன்படுத்துது. இது ஒரு தராசு மாதிரி 2 பக்கமும் இருக்கிற நியாயத்தை கணக்கு பண்ணி யாருக்கும் பெரிய பாதிப்பு வராத மாதிரி ஒரு நடுநிலையான தீர்வை கொடுக்கும். இது தனிநபருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும், ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். இதுதான் நம்ம அரசியலமைப்போட இதயம். இறுதியா, நாம எல்லாரும் நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நீதிபதி ஹன்ஸ்ராஜ் கண்ணா சொன்னார், அரசியலமைப்புங்கிறது வெறும் காகிதம் இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. சுதந்திரத்தோட விலை எப்போதுமே விழிப்புணர்வோட இருக்கிறது தான். கடைசி வரைக்கும் இந்த அரசியலமைப்போட ஒரே பாதுகாவலர்கள் மக்கள்தான். அதாவது நீங்களும் நானும் தான். உங்க சூப்பர் பவர்ஸ் இந்த சட்ட புத்தகத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அது என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரே ஒரு கேள்விதான் பாக்கி. அந்த சக்திய நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க?